complete the following. So உங்களுக்கு ஒரு reactant கொடுத்திருக்காங்க meth, eth, prop, bute. Bute 2 ion அப்படிதானா? So second positionல so 1 2 3 4 னு வச்சா second positionல ion போட்டாச்சு. So rest everything hydrogen use பண்ணி balance பண்ணிக்கோங்க. So இந்த Lindlar catalyst எப்படி இருக்கும் அப்படின்னா hydrogen in the presence of palladium இருக்கும். So basically CaCO3 இருக்கலாம், BaSO4 இருக்கும், BaSO4, then sulfur இருக்கும், quinolane இருக்கும். Okay, some casesல சிலது மிஸ் ஆகும், especially இந்த sulfur quinolaneலாம். Okay, so இந்த Lindlar catalyst என்ன கொடுக்கும் அப்படின்னா syn addition of hydrogen add ஆகுது, ரெண்டு hydrogen add ஆகும், ரெண்டு double கார்பன்ல ஒரு ஹைட்ரஜன் add ஆகும் போது ஒரே சைடுல இருந்து add ஆகுது. Okay, இந்த மாதிரி CH3 H and H, இது என்னது bute 2ene, ரைட்டா? So next பாருங்க, ஈத்தீன் கொடுத்திருக்காங்க. So ஈத்தீன் கூட என்ன கொடுத்திருக்காங்க, I2 கொடுத்திருக்காங்க. So இதுல ஜெனரலா நீங்க ஒரு ரியாக்ஷன் படிச்சிருப்பீங்க. So electrophilic addition reaction in the presence of bromine and CCl4 படிச்சிருப்பாங்க. அதே ரியாக்ஷனை தான் கொடுத்திருக்காங்க. பட் தென் யூஸ்வலி நம்ம bromine தான் படிச்சிருப்போம், ஏன்னா bromine தான் அது பாசிபிள். ஸோ எலக்ட்ரோஃபைல் இதுல என்னது அப்படின்னா இந்த Br பிளஸ் இருக்கும். அந்த Br பிளஸ் இங்க போயிட்டு அட்டாக் ஆகி உங்களுக்கு சைக்ளிக் brominium அயான் கிடைக்கும், ரைட்டா? அதுக்கப்புறமா இன்னொரு Br மைனஸ் இருக்கும்ல, அது இங்க அட்டாக் ஆகி இது லீவ் ஆகும். ஸோ பேசிக்கா என்ன உங்களுக்கு ப்ராடக்ட் கிடைக்கும்னா CH2 Br இன் ஆன்டி அடிஷன் மாதிரி. ஸோ ஒன்னு கீழே ஒண்ணு. பட் தென் இது அயோடின்ல பாசிபிள் அப்படின்னா இம்பாசிபிள், பிகாஸ் இந்த I பிளஸ் அண்ட் I மைனஸ் போடுறோம்ல. ஸோ இதுவே அன்ஸ்டேபிள், இந்த I மைனஸ் டக்குன்னு I2வா மாறிடும். ஸோ இந்த சைக்ளிக் brominium அயன் ஃபார்ம் ஆச்சுலயும், ஐ மீன் சைக்ளிக் அயோடின் இப்போ இந்த CH2 iodine போட்டு, that is also கொஞ்சம் unstable because iodine is a bigger compound. So இது பெருசா நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டியே இல்லை. ஸோ நோ ரியாக்ஷன் தான் நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, zinc in the presence of C2H5OH. ஸோ இது என்ன ரியாக்ஷன் அப்படின்னா dehalogenation. CH2 Br இருக்குது. So zinc in the presence of ethanol, generally ethanol னு வச்சுக்கலாம், methanol னு வச்சுக்கலாம், zinc in the presence of methanol னு வச்சுக்கலாம், இல்லாட்டி just நீங்க zinc dust in the presence of heat னு வச்சுக்கலாம். So இது எல்லாமே உங்களுக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா dehalogenation. So இந்த Br இப்படி இங்க போயிட்டு இந்த Br ரிலீஸ் ஆயிரும். So Z and Br2 உங்களுக்கு கிடைக்கும். அது போக உங்களுக்கு ஒரு ஆல்கீன் கிடைக்கும். ஓகேவா? சோ இதை இன்னொரு ரியேஜென்ட் யூஸ் பண்ணி கூட நீங்க பண்ணலாம், சோடியம் அயோடைடு இன் தி பிரசன்ஸ் ஆஃப் அசிட்டோன். சோ பேசிக்கா நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணச்சுல பாத்தீங்க அப்படின்னா சோ டீஹைட்ரோஹாலோஜினேஷன் நம்மளுக்கு நடந்துடக்கூடாது, ரைட்டா? நம்மளுக்கு 2 புரோமின் மட்டும் தான் போகணும். சோ ஸ்ட்ராங் பேஸ் எதுவுமே நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. இந்த பர்டிகுலர் கேஸ்ல I மைனஸ் யூஸ் தான் வரும். அது ஹைட்ரஜன், இட் இஸ் நாட் ஸ்ட்ராங் பேஸ், ரைட்டா? சோ ஜிங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்ட்ராங் பேஸ் இல்லாத மாதிரி நீங்க பாத்துக்கணும். ஏன்னா ஸ்ட்ராங் பேஸ் ஏதாவது KOH NaNH2 இருந்துச்சுன்னா இந்த டீஹைட்ரோஹாலோஜினேஷன் ஹைட்ரோஜன் இருக்குல்ல, இங்க இந்த ஹைட்ரோஜனும் புரோமினும் ரிலீஸ் ஆயிரும். அப்படி நடக்காம நம்ம பாத்துக்கணும், ரைட்டா? சோ நெக்ஸ்ட் பாருங்க, CaC2 in the presence of H2O. So CaC2 in the presence of H2O. So இந்த CA நீங்க எப்படி எழுதலாம், Ca2+, ஜெனரலாவே Ca கால்சியம் மெக்னீசியம்லாம் 2+. அப்போ இது கூட போடுறதுக்கு 2 OH மைனஸ் வேணும், அப்படிதானா? சோ இது 2H2O எடுத்துப்போம். அப்போ நம்மளுக்கு 2OH மைனஸ் கிடைக்கும், அதுக்கப்புறமா 2H+ கிடைக்கும், ரைட்டா? சோ இது Ca2+னா C2ல என்ன இருக்கணும், 2 மைனஸ் இருக்கணும், அப்படிதானே? அது Ca 2 எலக்ட்ரான் கொடுத்திருக்கு, அது யார் எடுத்துக்கணும், C2 தான் எடுத்துக்கணும். சோ இந்த பிளஸும் மைனஸும் கம்பைன் ஆகும், இந்த பிளஸும் இந்த மைனஸும் கம்பைன் ஆகும், இந்த பிளஸும் இந்த மைனஸும் கம்பைன் ஆகும். சோ உங்களுக்கு என்ன கிடைக்கும், CaOH2 ஒன்னு கிடைக்கும். இன்னொன்னு இந்த HC2 தான் என்னது, C triple bond C2, இங்க ஒரு நெகட்டிவ் இங்க ஒரு நெகட்டிவ், இதுதான் C2 2-. சோ இது இந்த சைடு H+, இந்த சைடு இன்னொரு H+ அட்டாக் பண்ணி உங்களுக்கு ஃபைனலி என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இதைன் கிடைக்கும், ரைட்டா?